ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜூன் 2 டியூஸ்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். நானும் எங்கள் அம்மாவும் போன கணக்குப்படி பார்த்தா இது வந்து 7th வீக் ஆஃப் சிறுவாபுரி. பட் எங்கள் அண்ணன் கூட தொடர்ந்து போனதுனால இது வந்து 4th வீக் ஆஃப் சிறுவாபுரி. அதுதான் வந்து கண்டினியூவாக வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் இது வந்து 4th வீக் தான். எப்பயும் போல தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து கார் புக் பண்ணி போயிருந்தோம். கோயில் உள்ளே வந்து கார் அலௌட் இல்லாததுனால அங்கேருந்து இறங்கி மினி பஸ்ஸில் தான் போயிருந்தோம். மினி பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து நடந்து போகிற மாதிரி தான் போயிருந்தோம். இந்த வாட்டி வந்து எங்கள் அண்ணன் கொஞ்சம் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்க. அது வந்து 6th வீக்கில் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருந்தோம். பட் கொஞ்சம் இஷ்யூ ஆனதுனால நடுவுலையே இப்போவே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையும் அடிச்சிட்டாங்க. அதுதான் வேண்டுதல். ஸோ மொட்டை அடிச்சுட்டு அங்கேயே வந்து பாத்ரூம்லாம் இருந்துச்சு. ஸோ குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டதுக்கப்புறமேட்டு கோவில் உள்ளே போயிட்டோம். கோவில் உள்ளே வந்துட்டு இந்த பொட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அங்கே இருக்க அண்ணன் என்ன சொன்னார், இந்த பொட்டு வந்து 1 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்குலாம் வைக்கக்கூடாது, 1 வயசு ஆனதுக்கப்புறம் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை நாங்கள் வாரம் வச்சுட்ருக்கோம் அப்படி சொன்னதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, காசுக்காக எல்லோரும் வைக்கிறதாம்மா சொல்லுவாங்க, ஆனால் அப்படி வைக்கக்கூடாது, அது தப்பு அப்படி சொல்லிட்டாங்க. அதனால் எங்கள் அண்ணனுக்கு மட்டும் வச்சுட்டு என் பாப்பாவுக்கு வெறும் பட்டை மட்டும் வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு கோவில் உள்ள வந்து இது புதுசாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பொது தரிசனத்துக்கும் 50 ரூபாய் டிக்கெட்டுக்கும் போகிற வழி. நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா பொது தரிசனத்தில் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம். பட் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. சரி 50 ரூபா டிக்கெட்லையாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபா டிக்கெட்டுக்குள்ளே தான் நுழைஞ்சிட்டோம். உள்ளே போக போக என்னாச்சு, செம கூட்டமாக இருந்ததுனால பொது தரிசனத்துக்கு ஒரு சின்ன சந்து மாதிரி இருந்துச்சு, அது உள்ளே எல்லாருமே பூந்துட்டாங்க. சரி அதுதான் 50 ரூபாய் டிக்கெட் போலன்னு சொல்லிட்டு நாங்களும் அது உள்ளே போயிட்டோம். போயிட்டதுக்கப்புறம் தான் பார்த்தா அது பொது தரிசனமா. சரி அப்படி சொல்லிட்டு உள்ளேயுமே போயிட்டோம். போகிற வழியில் என் பாப்பா செம்ம அழுக. இந்த வாட்டி செம்ம பசி எடுத்துக்கிச்சு. அதனால் கத்திக்கிட்டே இருந்தா. எல்லோரும் வந்து அதனால் நீ போமான்னு முன்னாடி சீக்கிரமாக அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. போகிற வழியில் இந்த நந்தி இருந்துச்சு. அங்கே வந்து எங்கள் அண்ணன் போய் பூ போடலான்னு பார்த்தாங்க. பட் போட முடியல. அதனால் ஒரு பாட்டிக்கிட்ட கொடுத்து போட சொல்லிட்டாங்க. என் பாப்பா இருந்ததுனால இந்த வாட்டி ரொம்ப ஸ்பீடாக உள்ளே அனுப்பிட்டாங்க எல்லோரும். ஏன்னா அவர் செம்மையாக கத்துனா. அதனால் வந்து நீ போம்மா, இங்கே காற்று இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. அதனால் நல்லபடியாக சாமி பார்த்துட்டு சீக்கிரமாக சாமி பார்த்துட்டு வெளியவும் வந்துட்டோம். ஸோ வெளியே வந்துட்டு இங்கே தான் இந்த செல்லியம்மன் கோவில் இருக்குது போகிற வழியில். சரி அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லோரும் மேடம் வந்து நல்லா தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு பஸ்ஸில் தான் வந்திருந்தோம் ரெட் ஹில்ஸ் வரைக்கும். சரி ரெட் ஹில்ஸ் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ஆட்டோ இல்லை கார் போட்டுக்கலான்னு பார்த்தா அங்கேருந்து 600 அந்த மாதிரி காமிச்சிச்சு. சரி அதனால் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து இந்த வாட்டி பஸ்லேயே வந்துட்டு இறங்கின உடனே ஒரு டீ குடித்தோம். ஜூஸுமே நடுவில் குடிச்சிட்டு தான் இருந்தோம். பட் வந்து டீ தான் ஸ்ட்ரெஸ் பூஸ்டராக இருக்கும்னு சொல்லிட்டு டீயும் குடிச்சிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே என் பாப்பா செம வால் பண்ணிகிட்டு இருந்தா. குடத்துள்ள கை விட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு ஒரே வால். அவளுக்கு ஃப்ரீயாக விட்டோடனே தான் கொஞ்சம் அமைதியாக இருந்தால். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.